ஹாய், என் பேர் பவித்ரா. ஹாய், என் பேர் ஷண்முகன். எங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 5.5 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு கோவிட் வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீவர் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூவாகவே ஆயிடுச்சு ஒரு 3 months கேப்புக்குள்ளே. ஸோ இந்த லைஃப் த்ரெட்டிங் இஷ்யூ ஆன பிறகு நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 years முடிஞ்சது அவங்க சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறையா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தோம், நிறைய சீனியர் டாக்டர்ஸ்கிட்ட பார்த்தோம். நீங்கள் கேட்குற அந்த டிவியில் ரேடியோவில் போகாத ஹாஸ்பிட்டல்ஸே இல்லை சென்னையில். ஸோ எஸ்பெஷலி மும்பையிலையும் நாங்கள் பார்த்தோம் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ்கிட்ட. பட் யாருமே அவங்களோட லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ அந்த இன்ஃபெக்ஷன் அவ்வளோ பரவனால யாருமே எங்களுக்கு ஹோப் கொடுக்கல. ஸோ இது வந்து பாசிபிளே கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து நாங்கள் சும்மா எங்கள் ரிலேட்டிவில் இதை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் சென்னை ஃபுல்லாக சுற்றுறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து அபிராமி நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. ஸோ சரி எல்லாமே பார்த்துட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போனோம். ஃபர்ஸ்ட் டைம் அபிராமி நியூ லைஃப் போகும்போது சத்தியமாக எங்களுக்கு ஹோப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து நோ தான் சொல்லுவாங்க அப்படின்றனால தான் அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்டே எடுத்துகிட்டு போய் காட்டினேன் பிரீத்தி மேம்கிட்ட. ஆனால் அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னாங்க, இது உங்களால் ஏன் முடியாது, இது ஈஸியாக நீங்கள் கன்சீவ் ஆகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ அவங்க சொல்லும்போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, நம்மளும் கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய தாட்ஸும் இருந்துச்சு. டு பி ஹானஸ்டிங்க, எல்லாரும் இல்லைன்னு சொல்லும் போது ஒருத்தவங்க மட்டும் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுக்கும் ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் தான் அது. ஸோ பிரீத்தி மேம்கிட்ட படித்தது எங்களுக்கு என்னன்னா, அவங்க வந்து பெருசாக அந்த லெவல் 0லேருந்து level 10 போகிறப்போ நீங்கள் level 9 பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஷி வில் ஆல்வேஸ் டேக் அந்த பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்ஸ். இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபெக்ஷன் பரவி இருந்துச்சு. ஸோ இன்ஃபெக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் இப்போ பேபி ஃபார்ம் பண்ணோன்னா அதுக்கு என்ன ஸ்டெப். ஸோ பேபி ஒரு ஸ்டெப்ஸ் அவங்க பண்ணாங்க. ஈவன் இன்னைக்கு 6 months ப்ரெக்னென்ட் தான். அவங்க 6 மாதம் இதில் இருக்கும்போது தான். இப்போ கூட நாங்கள் போய் ஏதாவது 9th month என்ன பண்ணலான்னு இப்போ கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் 15 days என்ன பண்ணோம், என்ன சாப்பிட்ணும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸாக அவங்க பண்ணுறதுனால எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எங்கள் 2 பேர் சார்பா தேங்க்யூ பிரீத்தி மேம், தேங்க்யூ அபிராமி, thank you so much, and thank you Abhirami New Life for giving us a baby like this. So waiting for December, fingers crossed. Thank you so much.